இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இந்த பேடோட வெயிட்டு நம்மளோட இந்த வெயிங் பேலன்ஸில் வைக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த செயின் இந்த பேட் வெயிட்டாக இருக்குது. ஹேங் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது டெய்லி வேர் பண்ணலாம்ங்கிறதுக்காக. இதுவும் பாருங்கள், நீங்கள் இதில் அதே பாக்ஸ் செயினில் நல்லா அழகாக ஒயிட் கலரில் பீட் கொடுத்துட்டு கீழே ஒரு சின்ன பேண்டனும் கொடுத்துருக்கு. இது டெய்லி வேர் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் ஆகாது. இது ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். இது எல்லாமே ரொம்ப கம்மி வெயிட்டு, 500 மில்லி தான் இருக்குங்க. 18,650 அந்த மாதிரி வரும் ப்ரைஸு. ஓகே, 18,650 போல் வரும். இது ஸ்டோன் வெயிட்டு லெஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்குது. ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு ஹேங்கிங்கோட கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, கீழே ஹேங்கிங் இருக்குது. இந்த பிரேஸ்லெட்டு நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கிராம் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ வந்த கலெக்ஷன்ஸ். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடு கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கு முன்னத்து வீடியோவில் இருந்த மாதிரியே கொஞ்சம் மிக்சட் ஸ்டெட் கலெக்ஷன்ஸு, இயரிங் கலெக்ஷன்ஸ், நெக்லஸ்ஸு, ஜஸ்ட்டு 2.5 கிராம் 3 கிராமுக்குள்ளே வர மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறம் 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராமுக்கு பேபிஸ்க்கு போடுற மாதிரி ரொம்ப லைட் வெயிட் பிரேஸ்லெட் நம்ம ரெகுலராக போடுற கலெக்ஷன்ஸ் தான். இப்போ ரொம்ப நாளாச்சு நம்ம போட்டுட்டு. அப்புறம் சின்ன ஸ்டெட்டு பெரியவங்களுக்கு போடலாம், குழந்தைங்களுக்கு போடலாம். ஜஸ்ட்டு 500 மில்லியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டெட்டு. அப்புறம் ஸ்டெட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் க்யூட்டாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பீடெல்லாம் வச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய்ட்டு ஒவ்வொன்று வெயிட் போட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்கிற ரேட் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே 2 or 3 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மெயினாக சொன்னால் மேட்டுப்பாளையம் சென்டர்லே தான் இருக்குது ஷாப்பு. அன்னூர் ரோட்டில் மேட்டுப்பாளையம் சிக்னல் இருக்குல்ல, ஊட்டி போகிற வழி கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு அப்படின்னு பஸ் எல்லாம் நம்ம திருப்பி போகிற அந்த சிக்னல் இருக்குன்னு சொல்லுவேன். சிக்னல் இருந்து ஜஸ்ட் 20 மீட்டர் அன்னூர் ரோட்டுக்கு நீங்கள் நடந்து வந்துருச்சு அப்படின்னா ரைட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது. ஓகே, அப்புறம் சென்னை ஷாப்பு ஒர்க்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 days ஒர்க்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நான் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் நம்ம அங்கே ஸ்டாஃப்ஸு நிறைய தேவை இருக்குது. நமக்கு ஒரு 22 ஸ்டாஃப்ஸு கண்டிப்பாக சென்னை ஷாப்பில் மினிமம் 22-25 தேவை இருக்குது. அதோட டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் ஒரு பாதியில் அதோட டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மலையாளம் தெரிஞ்சவங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே, அப்போ அதில் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த ஜாபுக்கு நீங்கள் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களோட பயோடேட்டா இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன், அதுக்கு சென்ட் பண்ணலாம். இல்லைனா 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கொடுங்க. ஏன்னா இனி டைம் இல்லை நமக்கு. அப்போது இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஏன்னா நம்ம லோக்கல்லேருந்து கண்டிப்பாக சென்னையிலேருந்தும் ஆளுகள் கொஞ்சம் வேணும். நம்ம சைட்லேருந்து நமக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட சென்னையிலேருந்தும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கு. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இனி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் பாண்டி, என்னோட மனைவி திவ்யா. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். நவரத்னா ஜுவல்லர்ஸுங்கிற கடை பேரை நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோன்னே அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்டாஃபோட நம்பர் மிஸ்டர் அபினேஷோட நம்பர் கிடச்சிது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நைட்டு ஈவினிங் கூப்பிட்டாலும் மார்னிங் கூப்பிட்டாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது எங்கள் ஊர் எனக்கு என் மனைவி இயல்பாகவே நகை விரும்பி, நானும் நகை விரும்பி
இப்போ தூத்துக்குடியில் இந்த ஜுவல்லர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரம், நம்மளோட ரிங்கு, பிரேஸ்லெட் எல்லாம் எடுக்கும்போது இது மினிமம் நாங்கள் தூத்துக்குடியில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த டிசைனில் கிடைக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. அது இல்லாமல் இந்த டிசைனில் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே உங்கள் ஊரில் நம்ம நார்மலாக பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டிக்கெட்டு 250 ரூபா கூட வராது. அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ஏறினீங்கன்னா 35 ரூபா தான் நமக்கு ட்ரெயின் சார்ஜ். வந்து நீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா எப்படினாலும் உங்களுக்கு ஒரு 5 பவுன் எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்க்காத விட உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும். நீங்கள் எல்லாருமே உரிமை கோல்டு பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி தேங்க்யூ. மன நிறைவோட நாங்கள் போகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு நெக்லஸ்ஸு. பாக்ஸ் செயினில் தான் இது ஃபினிஷ் பண்ணியிருக்கு. பாக்ஸ் செயின் உங்களுக்கு நான் ஒரு டைம் எடுத்து காமிச்சேன். அவ்வளோ வெயிட்டான ஒரு பேட் வந்து நான் தூக்கி காமிச்சேன் உங்களுக்கு. ஏன்னா கட் ஆகாது, டெய்லி வேர் பண்ணலாம்ங்கிறதுக்காக. இதுவும் பாருங்கள் நீங்கள், இதில் ஒரு அதே பாக்ஸ் செயினில் நல்லா அழகாக ஒயிட் கலரில் பீடு கொடுத்துட்டு கீழே ஒரு சின்ன பேண்டனும் கொடுத்துருக்கு. இது டெய்லி வேர் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் ஆகாது. இது பீடுன்னு சொன்னால் இது ஆக்சுவலாக ஒயிட் கிறிஸ்டலு, அதனால இது கலர் ஃபேட் ஆகுது அந்த மாதிரியும் கூட வராது. ஒயிட் கிறிஸ்டலில் இப்போ செதுக்கி எடுப்பேன்ல, இப்போது இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் அந்த லெச்சா செயின் எல்லாம் போடுவேன், பிளாக் பீட்ஸு, அதில் கட்டிங் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பிளாக் பீடு வரும். அந்த டைப்பில் தான் இது ஒயிட் கலரில் போட்டிருக்கு. அதனால கலர் ஃபேட் ஆகுறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது. லெங்த் உங்களுக்கு 18 இன்ச்சு அந்த மாதிரி லெங்க்த்து வருது. இதில் ஸ்டோன் உங்களுக்கு இந்த 6 பீஸு ஸ்டோனு, 6-7 பீஸு ஸ்டோன் இருக்குது. அதோட வெயிட் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பான். நான் ஒரு ஏவரோல் ரேட் சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கிளியராக ஒவ்வொன்றும் கரெக்டாக வெயிட் லெஸ் பண்ணி சொல்ல கரெக்டாக ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நான் ஒரு ஏவரோல் ரேட் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஒரு 250 ஒரு 500 ரூபா வரைக்கும் எச்சோ கம்மியோ வரலாம். ஓகே, இப்போ இதோட வெயிட் நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 3 கிராம் 370 மில்லி வருது. இதில் உங்களுக்கு ஒரு 150 மில்லி கிட்ட இந்த ஸ்டோன்லெஸ் வரும். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் 350 இந்த பீஸ் நீங்கள் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 23,000 வரும். ஓகே, 23,000 போல் வரும் இந்த பீஸு. ரொம்ப சூப்பராக ரொம்ப எலிகண்டாக இருக்கும். ஓகே, 350 வருது டோட்டல் வெயிட்டு. இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டோன்லெஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட், அது ஸ்டோன் வெயிட்டு, ஸ்டோன் சார்ஜும் ஸ்டோன் வெயிட்டும் டேலி பண்ணி கொடுப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை. நம்ம ஸ்டோனை எவ்வளோன்னா நம்ம அது மேக்ஸிமம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள். இதில் ஒரு பிளட் ரெட் கலர், ஆக்சுவலாக ரொம்ப டார்க் ரெட்டு. ஓகே, உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஃப்ரேமில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், இந்த கலர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லாயிருக்கும். பிளட் ரெட் கலரில் இருக்குது. டெய்லி வேறு. இப்போ ஜஸ்ட்டு இதுவும் அதுவும் முன்னாடி காமிச்சதும் சேம் வெயிட்டு தான். உங்களுக்கு ஆவரேஜ் வெயிட் பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஸ்டோனு. அதை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி இதில் ஸ்டோன்லெஸ் வரலாம். ஒரு 250 மில்லி அந்த மாதிரி வரும். 3,310 ஆவரேஜ் பார்த்தா அதே ப்ரைஸ் தான் வரும். உங்களுக்கு ஒரு 20,600 அந்த மாதிரி வருது. இதில் ஸ்டோன்லெஸ் கொஞ்சம் எக்ஸஸ் வருது. ஏன்னா மற்றதுக்கு 23 நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இது ஸ்டோன்லெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ சிம்பிளாக பார்த்தா ஒரு 3 கிராம் வருது அப்படின்னா எப்படி போனாலும் ஒரு 500 மில்லிகிராம் வேஸ்டேஜ், மினிமம் வேஸ்டேஜ் போல் வரும் இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே. இப்போ இந்த பீஸ் பாருங்கள். இந்த பேடோட வெயிட்டு நம்மளோட இந்த வெயிங் பேலன்ஸில் வைக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த செயின் இந்த பேட் வந்து வெயிட்டாக இருக்குது. ஹேங் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 கிராமுக்கு 2 கிராமுக்கு நெக்லஸ் கட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி யாருமே பயப்பட வேண்டாங்கிறதுக்கு தான் காமிக்கிற. பார்த்துக்கோங்க. இந்த செயின் இப்படி பிடிச்சி என்னோட கை கிளியுமாங்கிறத தான் பார்க்கணும். மற்றபடிக்கு இது கட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. இந்த செயின் இதோட வெயிட் பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்கள். இந்த பேடு இதில் வச்சா இது வெயிட் காமிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, வெயிட் வருது இல்லை.
ஜஸ்ட் 1 kgக்கு மேலே இருக்கும், கம்பல்சரி 1 kgக்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெயிட் காமிச்ச அந்த நெக்லஸே தான் இது. ஏதாவது ஆயிருக்குதான்னு பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சேன், சேம் அந்த நெக்லஸ். ஓகே, ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு. ஏன்னா வெயிட் உங்களுக்கு ஒன்று ஜஸ்ட் வச்சு காமிக்கிறது கூட, இந்த வெயிட் கூட இதில் வரமாட்டேங்குது. 1/2 கிலோ வரைக்கும் இதில் கிடைக்கும். இது ஜஸ்ட் 1 kgக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியுதுல்ல, ஹெவியாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம இப்போ தூக்கி காமிச்சிடும். உங்களுக்கு நான் சொல்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன். டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் தான் இழுத்து கட் பண்ண வேண்டி வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வந்து பிளாக் பீட் போட்டிருக்கு, கீழே ஒரு டாலரும் கொடுத்துருக்கு. ஓகே, செயின் செயின், பாக்ஸ் செயின், அதில் ஒயிட் பீடு வந்த இடத்துல இதில் வந்து பிளாக் பீட் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் ஒரு கோல்டு போலும் கொடுத்துருக்கு. ரொம்ப டீட்டெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 3,320. 3,320 ரொம்ப ஆவரேஜ் ஒரு 21,400 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. 21,400. நான் ஏதாவது ரேட்டு மாற்றி சொல்லலாம், உங்களுக்கு கரெக்டாக இதோட ரேட் தெரியணும் அப்படின்னா. இந்த மாதிரி நெக்லஸ் ஸ்டோன் வரும்போது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சிலப்போது நம்ம ஒன்றுக்கு மாற்றி எழுதியிருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும். இந்த பீஸும் ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த பேடில் போட்டிருக்கு. இது எதுக்கு போட்டேன்னா, அவ்வளோ பெரிய பேடிலும் போட்டு காமிச்சேன், இந்த சின்ன பேடிலும் போட்டு காமிக்கிறது இருக்குன்னா, நீங்கள் அந்த பெரிய பேடோட வெயிட் நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா பாருங்க, இதே வந்து 208 கிராம் வருது. அதை விட எவ்வளோ பெருசு அந்த பேடு, கண்டிப்பாக 1 kgக்கு மேலே வரும். ஏன்னா 1/2 கிலோ வரைக்கும் இதில் வெயிட் காமிச்சிருப்பேன். நான் சொல்ல வருது என்னன்னா, அந்த ஐட்டம் செயினுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து அதே தான், ஒரு 21,400 அந்த மாதிரி ரேஞ்ச். இப்போ மேக்ஸிமம் எல்லா நெக்லஸும் ஆவரேஜ் ஒரே ப்ரைஸ் தான் வருது. இப்போ இந்த பீஸும் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துருக்கு கீழே பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதில் கலர் ஷேடெல்லாம் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா வேணால் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுத்தா போதும். சேம் வெயிட்டில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பீஸ் இல்லை, இது ஒயிட் மட்டும்தான் இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. 3,360. இதுவும் அது தான் வருது. இதில் கொஞ்சம் ஸ்டோன்லெஸ் ஜாஸ்தி வரும். ஓகே, ஸ்டோன்லெஸ் வரும்போது 20,600 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இதில் ஸ்டோன் வெயிட்டு ஜாஸ்தி வரும்போது உங்களுக்கு ரேட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நார்மலாக பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 3,330க்கு ஒவ்வொரு பீஸிலும் ஸ்டோன் வெயிட் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்களே யோசிப்பீங்க, 3,300க்கு அதுக்கு வந்து 21 நான் சொன்னேன், இதுக்கு 20,600 தான் சொல்கிறேங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸ்டோன் வெயிட் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த ஸ்டோன் வெயிட் உங்களுக்கு கம்மியாகும்போது ப்ரைஸ் கம்மியாகுது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், டெய்லி வேருக்கு, இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன் தான். பேல் வச்சுட்டு சென்டரில் ஒரு கட்டிங் போல் எல்லாம் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக டெய்லி வேருக்கு, ஆஃபீஸ் வேருக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். காலேஜுக்கு போகிறவங்களுக்கும் சரி, நல்லா சூப்பராக இருக்கும். செயின் வந்து அதே பாக்ஸ் செயினில் தான். வெயிட் பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த ஒரு 6 நெக்லஸ் 7 நெக்லஸ் தான் இருக்குது, அது முடிஞ்சால் அந்த வேலை முடிஞ்சிருச்சுலாம் சொல்லிட்டு தான் இது ஃபஸ்ட்லேயே காமிக்கிறேன். 970 வருது வெயிட்டு. இதிலும் ஸ்டோன்லெஸ் போக உங்களுக்கு 19,650 வரும் இது. ஓகே, 90,650 வரும் இந்த பீஸு. 18 இன்ச்சு லெங்க்த்து வருது ஆவரேஜ். இப்போ காமிச்சிட்டு 17 இன்ச்சு தான் வருது. அப்புறம் இது பாருங்கள், இது 18 இன்ச்சஸ் தான், 18 இன்ச்சு வருது. ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் சென்டரில் கொடுத்துருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கும். செயின் பாக்ஸ் செயினு சான்ஸே இல்லை கட் ஆகிறதுக்கு. 350 வருது. இதுவும் ஆவரேஜ் பார்த்தா இதோட ஸ்டோன் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி வருது உங்களுக்கு. ஸ்டோனோட 330 வருது இல்லை, ஸ்டோன் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி வருது இல்லை. இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸும் இதுவும் ஆவரேஜ் தான். 3 கிராம்ல 20,900 21,900 அந்த மாதிரி வரும். ஓகே, இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காமிச்சிட்டு கேளுங்க, கரெக்டான ரேட் சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் ஒரு டபுள் ஷேடில் டாலர் கொடுத்துருக்கு, கோல்டன் ஒயிட் ரோடியத்தில் கொடுத்துருக்கு. சைடில் வந்து அழகான கலரு, ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி. ஸ்கை ப்ளூன்னு சொல்ல முடியாது, பெப்சி ப்ளூவும் கிடையாது, ஸ்கை ப்ளூ இல்லை, நல்ல ஒரு சூப்பரான கலர் இது. அது கிறிஸ்டலு. இதோட வெயிட்டும் பாருங்கள், எல்லாமே அவரேஜ் உங்களுக்கு ஒரு 3 கிராமோட ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. 3,110 வருது. இதிலே நம்மக்கிட்ட கொலுசு கிடைக்கும். இந்த சேம் பீஸில் வளையல் வருது இந்த மாதிரி பீடு வச்சு. இப்போ 3,80 வரும்போது அதே தான், ஒரு 3,80 20,900 அந்த மாதிரி தான் வருது இந்த பீஸு. 20,900. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு, டெய்லி வேருக்கு தான். அதனால தான் இது மெயினாக இதை எடுத்து சொல்ல வேண்டி வருது. டெய்லி வேருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பிரேஸ்லெட்டு நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கிராம் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்படியே காமிச்சிக்கலாம்னு தோணுது பாருங்கள். இப்போ இந்த பிரேஸ்லெட் வந்து ஜஸ்ட்டு 1 கிராம், 1 கிராமுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒன் பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒன் பர்பஸ்னால் நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் கூட வெயிட் எடுத்தால் உங்களுக்கு இனியும் நல்லாயிருக்கும். 1 கிராம் எடுக்கிறத விட ஒரு 1.5 கிராம் 2 கிராம் எடுத்தால் இனியும் பெட்டராக இருக்கும். 1 கிராமுங்கிறது வந்து ஜஸ்ட் இது ஒரு கன்செப்ட் தான். 1 கிராம் பேபி பிரேஸ்லெட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கிஃப்ட் பர்பஸுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. கொக்கி எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு அப்படியே போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வெயிட் வந்து 1 கிராம் தான் வருது பாருங்கள். 950 930 மில்லியனமோ வருது. கரெக்டாக 1 கிராம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு 6800 போல் வரும். இன்றைக்கி ரேட்டு 5810. இந்த ரேட்டு பேஸ் பண்ணி தான் அந்த ரேட்டும் சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா டே பை டே ரேட்டு ஏறிட்டு இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது 880 மில்லி தான் வருது. இது எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 800 ருபீஸ் கிட்ட கம்மியாகும். அப்போ 6800 வந்துடுச்சு. 6000 தான் வரும் கரெக்டாக இந்த பீஸ் எடுத்துருச்சு அப்படின்னா. ஏன்னா 910 மில்லி 900 மில்லி அந்த மாதிரி தான் இருக்குது, 850 மில்லி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 1 கிராம் தான் எல்லாமே, மேக்ஸிமம் எல்லாமே 1 கிராம் தான். ஆனால் கூட எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு. இது 810 மில்லி தான் வருது, ரொம்ப கம்மி. 200 மில்லி 1 கிராமுக்கு 790 மில்லி தான் இருக்குது. அப்போ 200 மில்லினா உங்களுக்கு எப்படி போனாலும் 5500 ரேஞ்சு தான் வரும் இந்த பீஸு. எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 5500 ரேஞ்சு தான் வரும். ஏன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். 1 கிராம் கரெக்டாக எடுத்தால் தான் 6800, ஆனால் இந்த பீஸுக்கு 5500 தான் வருது. அப்புறம் இந்த பீஸ் ஒன்று பாருங்கள், எல்லாமே மேக்ஸிமம் ஒரு வாட்ச்சு இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்திருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் வாட்ச் டிசைனில் தான் வந்திருக்கு. இதுவும் ஒரு 940 மில்லி தான் வருது. ஒரு 6600 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைனில். நான் ஸ்பீடாக போகிறேன், நீங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கோங்க. இது 860 மில்லி, இங்கேயே வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 850 மில்லி வருது. 850 அதை 800 830, அதான் ஒரு 6000க்குள்ளே தான் வரும். ஒரு 850 மில்லி 900 மில்லினா உங்களுக்கு ஒரு 6000க்குள்ளே வரும். கரெக்டாக 1 கிராம் இருந்தால் தான் அந்த ரேஞ்சு வரும். இது பாருங்கள், இந்த வெயிட்டு 1.5 கிராம் வருது. ஓகே, நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்த்தாலும் இப்போ ஒரு 10200 அந்த ரேஞ்சு வரும். கரெக்டாக ஒரு 1.5 கிராம் வரும்போது. அடுத்தது பாருங்கள், இது 1 கிராம் தான். ஓகே, 1 கிராம் வருது. ப்ரைஸ் நம்ம சொன்னது தான், இனி மாற்றி மாற்றி நீங்கள் இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் 910 890 மேக்ஸிமம் 6000 ரேஞ்சில் தான் வரும். இதெல்லாமே 1 கிராம் கரெக்டாக இருந்தால் 68 வரும். இதுவும் வந்து பாருங்கள் 1 கிராமோட பீஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பீஸும் பாருங்கள், இதுவும் 1 கிராம் தான். இந்த பீஸும் பார்த்துக்கோங்க, இதுவும் 1 கிராம். ஏன்னா ஒன்று வெயிட் போட்டு காமிக்க வேண்டியது. இது 1 கிராம், இது 1 கிராம், இது 1.5 வரும். ஓகே, இது 1.5 வருது. 1.5 வரும்போது 10200 வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், இது 1.5 தான். ஓகே, இது 1.5, இது 1.5. ஜஸ்ட் வேணால் வெயிட் போட்டு காமிக்கிற பாருங்கள். ஏன்னா அந்த வேரியேஷன், சைஸ் வேரியேஷன் வரும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால சொல்கிறேன். இது 1.5, இது 1.5, இது 1.5 பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1.5 தான். 10200 ரேஞ்சு. இது 1 கிராம், இது 1 கிராம், இது 1 கிராம், இது 1 கிராம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு இடையில ஒரு பீஸ் மட்டும் போடுறேன். ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டான தெரிஞ்சுக்கணும்ல. பார்த்துக்கோங்க, 1 கிராம், 1 கிராம் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பீஸும் இது ஒரு 1 கிராம் 1.5 வருது. இது மட்டும் 1.5 வருது. நெக்ஸ்ட் பீஸும் பாருங்கள், இது 1 கிராம் தான். இதுவும் வந்து 1.5 கிராம்னு நினைக்கிறேன். இல்லை 2 கிராம் வருது. இந்த ஒரு பீஸ் 2 கிராம் வருது. நம்ம ஒரு கிராம்லேயே நிறைய பீஸ் பார்த்தேன், 1.5 கிராம்லேயும் நிறைய பீஸ் பார்த்தேன். இந்த பீஸ் பாருங்கள், வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். 1940 போல் 2 கிராமோட பீஸ் வருது. 2 கிராம் ப்ரைஸ் சொல்லலை, 13400 வரும். நீங்கள் ஒரு 2 கிராமில் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் எடுத்தால் 13400 வரும். இந்த பீஸும் பாருங்கள், ஜஸ்ட் 1900 தான் வருது. 1900 அப்படின்னா அது ஒரு சின்ன இது இல்லை. 2 கிராம் வந்தால் தான் உங்களுக்கு 13400. ஜஸ்ட் 1900 போல் வரும்போது உங்களுக்கு ஒரு 750 அந்த மாதிரி கம்மியாகும். ஓகே, 13400 அப்படின்னு சொன்னதில் 750 கம்மியாகும்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தா ஒரு 12650 தான் வரும். 12600 அந்த மாதிரி தான் வரும். இதை பாருங்கள், 1.5 கிராம். ஓகே, ஏன்னா இதுக்காக ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணால் ஸ்டெட் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் காமிக்கணுங்கிறதுனால தான். ரெகுலராக காமிக்கிறது தானே, ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். 1410 வருது. இது 2 கிராம் கூட இல்லை.
இதுவும் வந்து ஜஸ்ட்டு 1 கிராம் 1.5 கிராம். இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே இத்தனை பீஸ் பார்த்துருப்பல, இதில் எல்லாமே நம்ம பார்த்ததுல மேக்ஸிமம் 1 1.5 தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது நல்ல ஒரு டிசைன். இது ஆக்சுவலாக பாருங்கள், 1.5 கிராம் இல்லை 2 கிராம் 13,400 போல் வருது. இதுவும் அந்த 2 கிராம் வரும், 1940. ஜஸ்ட் ஒரு 100 மில்லி உங்களுக்கு கம்மியாக இருந்தாலே நான் சொல்கிறேன். இப்போ 13,400 2 கிராமுக்கு சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு 100 மில்லி கம்மியானாலே ஒரு 700 ருபீஸ் கிட்ட கம்மியாகும். இந்த பீஸும் பாருங்கள் 2 கிராம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 1.5 கிராம்னு நினைக்கிறேன். எஸ், 1.5 கிராம் வருது. 1.5 கிராமுக்கு வந்து 10,200. டக்குன்னு போடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருப்பில்ல. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்போது நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்கும். ஏதோ ஒரு டைமில் சில போது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக டக்குன்னு போயிட்டு இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன், இதை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சில போது ஒரு 4 நாள் 5 நாள் கூட இதெல்லாமே டக்குன்னு போயிடலாம். அப்புறம் பின்னா அடுத்த செக்ஷன் வர்றதுக்கு சில போது 4-5 நாள் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1930 வருது இது. இதெல்லாமே அந்த ரேஞ்சு தான் வரும். 2 கிராம். ஓகே, 1900. இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் பாருங்கள். ஓகே, வெயிட் பார்த்துக்கோங்க. 2 கிராம் 1900 2. அதில் வந்துட்டு ஒரு 10 பீஸ் என்னமோ இருக்குது. மற்றபடிக்கு எல்லா பீஸும் உங்களுக்கு 1 கிராம் 2 கிராம் தான். இது 1.25 2 கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு 12,800 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிராம். ஓகே, இவ்வளோ பிரேஸ்லெட் நம்ம பார்த்ததுல மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராம் ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி தான். இது எல்லாமே ஒரே ஸ்டைல் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ஸ்டைலுன்னு சொல்லலாம். ஏன்னா டை டைப்பு வாட்ச் வரும், மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி மாறி மாறி வரும். 1 1.5 2 3 வெயிட்டில் வரும். இது எல்லாமே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும். நமக்கு எப்போதும் நம்ம மெயினாக வீடியோ பண்ணுறதுனாலையும் பின்ன நமக்கு 1-2 பீஸ் எடுத்தாலெல்லாம் பத்தாது. அதனால இந்த கலெக்ஷன் காமிக்கும் போது இதில் வந்து மேக்ஸிமம் அந்த வெயிட்டில் 3 வெயிட்டில் நம்ம மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு. இப்போ இவ்வளோ பீஸ் நீங்கள் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பீஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ வந்த கலெக்ஷன்ஸு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் வெயிட்லேருந்து ஒரு நல்ல ஒரு 3 கிராம் வரைக்கும் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 கிராம் வரைக்கும் பெரிய ரிங்கெல்லாம் அங்கே இப்போ ஒருத்தர் அதிலும் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 700 மில்லி 500 மில்லி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் வெயிட் போட்டு பார்க்கல. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி டைப்பு, ஜஸ்ட்டு முதல்ல வரதுலலாம் இந்த மாதிரி இருக்காது, இது இருக்காது. நம்ம வந்து இப்படியே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு. பார்த்துக்கோங்க, இது வந்து இப்படியே நம்ம இழுத்துட்டு அப்படியே போட்டு இதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணலாம். ஆனால் அது யூஸ் பண்ணும்போது மெதுவாக பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா லெஸ் வெயிட் தானே. ஆனால் ஒன்றும் ஆகாது. நான் சொல்ல வேண்டியது எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பேன், அதனால தான். 700 மில்லி வருது. ஓகே, 700 மில்லி வருது. ஒரு 5200 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும் இது. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது இயரிங்கில். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஒரு லைக் அடிக்கலாம், அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுக்கலாம். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைப்பும் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா நார்மல் அந்த மாதிரி இல்லை, இது ஜஸ்ட்டு இழுத்துட்டு அப்படியே நம்ம எடுக்கலாம். இது லாக் உங்களுக்கு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும் இது. இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது. சேஃப்டி அப்படின்னு சொல்கிறேன் நான். நார்மல் மற்றது யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம இந்த லாக்குக்குள்ளே அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் இதுக்குள்ளே போட்டால் டைட் ஆயிடுச்சு. இதோட வெயிட்டு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1,230 அந்த மாதிரி தான் வருது. 1 சம்திங் வருது. 1.25 கிராம்னே வைங்க, ஒரு 8500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், பிளெயினாக இருக்குது, ஸ்டோன் எல்லாம் இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் இயரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். 790 மில்லி தான் வருது. 800 மில்லி அப்படின்னா ஒரு 5800 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக் சைடு இப்படி இது பேக்கில் போகும், இந்த சைடு இது வந்து ஃப்ரண்டில் இப்படி வரும். ஒரு டபுள் லைனில் ஸ்டோன் வச்சுருக்கு. இந்த ஸ்டோனெல்லாம் மேக்ஸிமம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்லலாம் சிலப்போ நம்ம கையிலேருந்து விழுந்துருச்சு அப்படின்னா சிலப்போ ஒரு கல் ஏதாவது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் விழுகாது, ஏன்னா இந்த செட்டிங்ஸு நல்லாயிருக்கும். ஏதாவது இருந்தாலும் அது நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,800 வருது. 1 கிராம் 800 மில்லி வருது. 1 கிராம் 800 மில்லி நான் எழுதி வைக்கல,
ஒரு 2 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 13,400 போல் வரும். 1,800னா உங்களுக்கு ஒரு 1,500 அந்த மாதிரி கம்மியாகும் அதில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங் பாருங்கள், ஒரே லைனில் டைமண்டோட ஃபீல் மாதிரி கொடுத்துருங்க, சூப்பராக கொடுத்துருக்கு. அந்த டைமண்ட் செட்டிங் மாதிரியே பண்ணியிருக்கு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மோல்டிங் ஆனதுனால தான் இதில் மெயினாக விழுகாதுன்னு சொல்கிறது. நார்மல் ஸ்டார்ட்ஸ்னால் கூட ஏதோ ஒன்று கலந்து போகும். இது வந்து காஸ்டிங்கில் ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒன்று விழுந்துருச்சுன்னா கூட நம்ம அது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஒன்றே எவ்வளோ வந்துருச்சு வெயிட்டு? 1,80 வருது. 1,80னா ஒரு கிராம்னா ஒரு 6,800 வரும்னு வைங்க. இதுலேயே நிறைய டைப் இருக்குது பாருங்கள். இந்த பீஸ் பாருங்கள், 1,110, அதே தான் ஒரு 6,800 ரேஞ்ச் வருது. இது பாருங்கள், அது சைஸு பெருசு சிறுசு அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் காது வந்து கொஞ்சம் பெருசு தான். இது 1 கிராம் தான். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், 1 கிராம் கிட்ட வருது. 890 மில்லி வருது. ஓகே, ஒரு 5,800, 800 மில்லினா ஒரு 5,800 போல் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைப்பு பாருங்கள், இயரிங்க சென்டரில் மட்டும் ஒரு போலு. ஓகே, இதுதான் நான் சொன்னது நார்மல் வர அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னது. இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் இந்த மேலே இந்த லாக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற டைப்பும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. ஓகே, காதில் அப்படி கரெக்டாக சேர்ந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு 1,110, ஆவரேஜாக எல்லாமே அந்த பட்ஜெட் தான் வரும். ஒரு 6,800 அந்த மாதிரி. 100 மில்லி 200 மில்லி எக்ஸஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸஸ் வரும். இந்த பீஸ் பாருங்கள், ஸ்டோன் டைப்பு தான். இது நல்லா இருக்கும். இது டெய்லி வேருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 5 வருஷம் காதில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. 1,120 தான் வருது. இது எல்லாமே அந்த 6,000 அந்த பட்ஜெட்டில் தான் வருது. 6,000 இல்லை, 6,800. இது பாருங்க, ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நம்ம ரவுண்டில் பார்த்தல, இது வந்து ஸ்கொயர் டைப்பு. பிளாக் கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான், அப்படியே இழுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி போடுற மாதிரி. வெயிட்டு ஒரு 200 மில்லி மட்டும் 300 மில்லி எக்ஸஸ் வருது. 1 கிராமுக்கு மேலே ஒரு 1.25 கிராம் இருந்துச்சுன்னா இது 8,500 வரும். அதுக்கு மேலேயே ஒரு 100 மில்லி இருக்குது இது. நெக்ஸ்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சா அதே மாதிரி பீஸு, அந்த லாக்கு மேலே இருக்கிற மாதிரி. இதோட வெயிட் வந்து ஜஸ்ட் 1/2 கிராம் தான் வருது. ஓகே, 1/2 கிராம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4,000 அந்த ரேஞ்சு தான் வரும் 1/2 கிராமுக்கு. அப்போ ஒரு கிராமுக்கு 8,000 வருமாங்கிற டவுட் வேண்டாம். 1 கிராம் எடுத்தால் 8,000 வராது. நான் சொல்லியிருக்கு 6,800 தான் வரும் 1 கிராம் எடுத்தால். மினிமம் வேஸ்டேஜ் வரும். நீங்கள் 500 மில்லியெல்லாம் எடுக்கும்போது மினிமம் வேஸ்டேஜ் அந்த மாதிரி போயிடும். அது ஒரு 150-200 மில்லி மினிமம் போடுவாங்க. இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் 940 மில்லி வருது. 940 மில்லி அப்படின்னா 1 கிராம்னு வைங்க, 6,800 ரேஞ்சு. இந்த பீஸும் பாருங்கள், இதில் கீழே ஒரு போல் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 பீஸ் காமிச்சிது. சேம் பீஸில் வந்து போல் இல்லாமல் இந்த மாதிரி காமிச்சிச்சு. இதில் வந்து போல் ஹேங்கிங் இருக்குது. 2 போல் கொடுத்துருக்கு. ஆனால் வெயிட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு 700 மில்லி அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது. ஒரு 5,200 ரேஞ்ச் தான் வருது. இந்த பீஸு பாருங்கள், இதுவும் அதே டைப் தான். இதில் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் டபுள் போல் போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சிங்கிள் போலு, சிங்கிளோ டபுளோ போல் வருது. 710 மில்லி அதே வெயிட் தான் வருது. 5,200 ரேஞ்சு. இது பாருங்கள், நம்ம ஸ்டோனில் பார்த்தல அதே டைப்பில் சிறுசு பெருசு 2-3 ரேஞ்சில் நம்ம பார்த்தேன். இது பாருங்கள், ஒரு மீடியம் சைஸாக இருக்கும். இது வந்து அதை விடையும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்போ எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வெயிட் வந்து ஒரு 200-300 மில்லி மட்டும் எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். வெயிட் சைஸுக்கு தகுந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ இந்த பெருசு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு 1.25 கிராம் தான் வருது. இவ்வளோ பெருசு இதிலே இருக்கிறதுலே பெருசு. இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் 1,250 தான் வருது. உங்களுக்கு ஒரு 8,500 ரேஞ்சு தான் வரும் இது. ஓகே, ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு 980 மில்லி 1 கிராம் அந்த மாதிரி தான் வருது. மேக்ஸிமம் இனி இருக்கிறது எல்லாமே ஆவரேஜ் அந்த மாதிரி வெயிட் தான். ஒன்று போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஒரு பீஸ் பார்க்கலாம். இது ஜென்ஸுக்கு கூட வேணால் இந்த மாதிரி போடலாம். ஓகே, இது வந்து பிளெயினாக இருக்கும். ஸ்கொயர் டைப்பில் ஒரு பிளெயின் டைப்பு. ஜென்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, பார்த்துக்கோங்க. இது வந்து லாக் டைப் தான். ஓகே, நீங்கள் அப்படியே இழுத்து அப்படியே போட்டு விட்ற மாதிரி. இதோட வெயிட் 1 கிராம் தான் வரும். 1,270 போல். 1.25 கிராம்னே வைங்க. ஸோ ஒரு 8,500 ரேஞ்ச் வரும். இதெல்லாமே நம்ம பார்த்த பீசஸே தான். நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அதே பீசஸ் தான். நான் மேக்ஸிமம் அதில் நிறைய பீஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே அதே பீஸ் தான். நம்ம வச்சு டைம் வேஸ்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக இந்த பீஸ் பார்க்கலாம் பாருங்கள். இது ஒரு ஹேங்கிங்கோடு வருது. ஓகே, இதில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் காமிச்சில்ல, பிளெயினாக நம்ம ஒரு பீஸ் காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி. இதே பீஸ் தான் இதுவும்.
இதில் ஒரு லாக் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது, இல்லை இந்த ஹேங்கிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. லாக் வந்து ஆவரேஜ் இது ஒரே லாக்கு தான். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, சேம் பீஸ் தான் இது. ஓகே, இது வந்து வெயிட் ஃபஸ்ட்டு காமிச்சது 1.25 கிராம் வந்துடுச்சு. இது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். 1.25 வருது. 1.25 வரும்போது உங்களுக்கு ஒரு 1.25க்கு எழுதலைன்னா ஒரு 1.5 கிராமுக்கு எழுதி வச்சிருக்கு 10,250 வருது. ஒரு 250 மில்லி எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸு வேற, இது வேற, சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கலாம். இந்த கட்டிங்கில் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் வரும். 1.25 தான், அதே சேம் வெயிட்டெல்லாம் ஆவரேஜ் சேம் தான் வருது உங்களுக்கு, அதே ப்ரைஸ் தான் வரும். ஒரு 10,250 1.5 கிராமுக்கு சொல்கிறேன். அப்புறம் பெரிய டைப்பெல்லாம் கேட்பல, அவ்வளோ பெருசு இல்லை ஆனால் கூட சொல்கிறேன். இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இதோட வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிராம் வருது. ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கீழே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு, எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த 3 கிராம் வெயிட் வருது. 3 கிராம் வரும்போது ஒரு 20,200 போல் வரும். நான் சொல்கிற ரேட்டு வந்து இப்போ இதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, இது எல்லாமே ஒரு மினிமம் பர்சன்டேஜுக்குள்ளே வரும். 200 மில்லி மினிமம் ஒரு கிராமுக்கு போடுற மாதிரி கணக்கில் வரும். இந்த பீஸ் பாருங்கள் 4 கிராம் வருது. இது நல்ல பெருசாக போடணும்னு நினைக்கிறவங்க இருக்குல்ல, நிறைய பேர் எனக்கு பெருசாக வேணும் இந்த ரிங்கு அப்படின்னு, எல்லாரும் விரும்ப மாட்டான். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இயரிங் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு அவங்களுக்காக இந்த மாதிரி டைப்பு ஒரு 4 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சு வருது. 4 கிராம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 26,900 அந்த மாதிரி ரேஞ்சு வருது. ஓகே, ஏன்னா இது மினிமம் வேஸ்டேஜ். இப்போ 4 கிராம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 15-16% இதுக்கு கம்பல்சரி போடுவாங்க இந்த இயரிங்க. அப்போ 310 வருது இது. ஓகே, 4 கிராம் வருது, 26,950 வரும் இந்த பீஸ் எடுக்கும்போது. ஓகே, இனி வந்து நமக்கு ஸ்டெட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்டெட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டபுள் லைனில் ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. ஜே டைப்பு ஸ்டெட் இது தெரியுதில்ல உங்களுக்கு பார்க்கும்போது, ஜே மாதிரி லைட்டாக பெண்டாக இருக்கும். 1.25 கிராம் வருது. இது ஒரு 1.25 வரும்போது 1.25 ஆக்சுவலாக நான் எழுதி வைக்கல, ஜஸ்ட் ஒரு 1.5 கிராமுக்கு சொல்கிறேன். 10,250 வரும். ஒரு 250 மில்லிக்கு நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் இது பாருங்கள், கொஞ்சம் பெரியவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்மல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு கட்டு, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அது தெரியல, நல்ல ஒரு சூப்பரான டிசைன். இது சென்டரில் ஒரு குச்சிகள் மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு டேக்கில் வெயிட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 2,870 வருது டோட்டல் வெயிட்டு. ஸ்டோன் வெயிட்டு போக ஒரு 2,500 அந்த மாதிரி தான் வரும். இது ஆவரேஜ் டோட்டல் வெயிட் பார்த்து 2,960 வருது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,650 அந்த மாதிரி வரும் ப்ரைஸு. ஓகே, 18,650 போல் வரும். இது ஸ்டோன் வெயிட்டு லெஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்குது, ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது குட்டி ஜிமிக்கி, பேல் வச்ச ஜிமிக்கி, நிறைய பேர் விரும்புகிற ஒரு ஐட்டம் தான். இது எல்லாமே ரொம்ப வெயிட்டாக வரும். ஆனால் பாருங்கள் 3 கிராம் 360 மில்லி தான் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. 3,360 இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வரும். இப்போ நான் ஒரு 3.25 கிராமுக்கு ஒரு ஆவரேஜ் ரேட்டு, ஒரு 3.5 கிராமுக்கு ஒரு ஆவரேஜ் ரேட் சொல்கிறேன். ஒரு 16,900 வரும், 16,900 வரும் கரெக்டாக. சாரி, 23,600 வரும். 2.5 கிராமுக்கு சொன்னேன். 3.5 கிராம் எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு ஒரு 23,600 வரும். இதில் ஒரு 150 மில்லி கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாகும். அப்புறம் இந்த டைப் பாருங்கள், இது நல்லா சூப்பராக இருக்கும். ஜே டைப்பில் கீழே ஒரு ரவுண்டு போலெல்லாம் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் 1.5 கிராம் தான் வருது. இது ஒரு 10,250 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இந்த 200 மில்லி, இந்த 1 கிராம் 2 கிராம் 1.5 கிராம் 1/2 கிராம் இந்த இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற ரேட்டை நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா மினிமம் வேஸ்டேஜ் வர மாதிரி வரும். நான் சொல்கிறது தான் ரேட்டு, ஆனால் கூட ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் நான் சொல்லும்போது வரலாம். நீங்கள் அதில் பிடிக்கக்கூடாது. வித்தியாசமாயிடுச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் ரேட்டுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்களே போட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு ரேட் தெரியணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஐட்டம் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டம். அப்போ ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு ரேட் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த ரேட் சொல்லிட்டு இருக்கு. ஒரு 1,360 வருது இது. ஓகே, 1,360னா ஒரு 1.25 கிராம்னு ஒரு 8,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதில் நிறைய பீஸ் இருக்குது பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1,150 அந்த மாதிரி தான் வருது. பார்த்துக்கோங்க, 1 கிராம் தான் வருது. கரெக்டாக 1 கிராம் தான் வருது. 1 கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜே டைப் ஸ்டெட் கிடைக்குமான்னு பாருங்கள் நீங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. பெரியவங்களுக்கே போட்டுக்கலாம், இது குழந்தைங்களுக்கு கிடையாது. கரெக்டாக ஒரு 6,800 ரேஞ்ச் தான் வரும். அதிலே பாருங்கள் இந்த ஒரு டைப்பு
அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள், அந்த பிளேட்டுக்கு மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கும் பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இது ஜஸ்ட் ஒன்றே 130 அந்த மாதிரி. அதான் ஒரு கிராமோட ரேஞ்ச் ஒரு 6800. எக்ஸ்ட்ரா பின்னொரு 100 150 200 வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒயிட் பீஸ் தான். நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ இனி லைக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது பாருங்கள், வெயிட்டு 2680 வருது. ஓ 2600, ரொம்ப கம்மியான வெயிட். ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி. 2.5 கிராம் எடுத்தாலே உங்களுக்கு 16,900 தான் வரும். 16,900 தான் வரும். 16,900 2.5 கிராம் எடுத்தாலே. இது 2,300 தான் இருக்குது. 1000 rupees 1500 கிட்ட உங்களுக்கு மறுபடியும் கம்மியாகும் நான் சொன்ன ரேட்டில். அதுலேயே நிறைய டைப் இருக்குது. அதில் இப்போ நம்ம காமிச்ச பீஸ் பால் வந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், ஹேங்கிங் வந்த மாதிரி. ஆக்சுவலாக வரிக்காய் டிசைன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டெட்டு. இதோட நெக்லஸ் ஆரம்பெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்கு பாருங்கள். இதோடையும் இதில் எது பெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றில் பால் தொங்க விட்டுருக்கு, ஒன்றில் செயின் தொங்க விட்டுருக்கு. இதோட வெயிட் நம்ம பார்த்தது 2,320. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 2,410. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஆவரேஜ் ஒரே வெயிட் தான் வருது. 2.5 கிராம்னு கணக்கு போட்டாலும் 16,900 16,900 அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது இந்த பீஸு. ஓகே, நம்ம அம்மாவுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேழுதான் இது, முத்து வச்சு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை. இது ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. டேக்ல வெயிட் இருக்குது, ஸ்டோன் வெயிட்டோட சேர்ந்து வெயிட் தான். 2,710 வருது டோட்டல் வெயிட். இதில் கண்டிப்பாக 150 மில்லி 600 மில்லி உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வருது. ஓகே, இதோட ப்ரைஸ் ஆவரேஜ் பார்த்தா 2,880 அதே தான் வருது. நம்ம ஃபஸ்ட்டில் ஒன்று போட்டிருந்தில்ல, அதே வெயிட் தான் ஆவரேஜ் இதுக்கும் வருது. ஒரு 18,650 18,650 ஆமாம், ஒரு 19 ரூபாவுக்குள்ளே தான் வருது இந்த பீஸ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், உங்கள் மதருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஏஜ்டானவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சி இந்த பீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பீஸு. இந்த பேரில் ரெண்டு பீஸ் இருக்குது. இது ஒரு பீஸ் இருக்குது. ஓகே, 2 பீஸ் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ஆவரேஜ் ஒரே மாதிரி தான் தெரியுது. அப்புறம் ஒரு ஜிமிக்கி பாருங்கள், ஸ்டோனில் அவ்வளோ வெயிட் எல்லாம் இல்லை. ஸ்டோன் வச்சுட்டு ஜிமிக்கினா கண்டிப்பாக ஒரு பவுனெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 4 கிராம் தான் இருக்குது. ஜஸ்ட்டு 4 கிராம் 240 மில்லிக்கு ஒரு சூப்பரான ஜிமிக்கி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக ஒரு 4 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா எவ்வளோ வருது, ஒரு 26,900 அந்த மாதிரி ரேஞ்சு வருது கரெக்டாக ஒரு 4 கிராம் எடுக்கும்போது. இனி வந்து இந்த ஜிமிக்கி பார்க்கும்போது பிளெயின் ஜிமிக்கி பாருங்கள், ஸ்டோன் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இது டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பெருசாக இருக்குது, சைஸும் நல்ல பெருசாக இருக்குது. இது நகாஸ் ஜிமிக்கின்னு சொல்லுவேன். இது வெயிட் பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் 2 கிராம் தான் இருக்குது. 2 கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிமிக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஜஸ்ட்டு 3 கிராம் 4 கிராமுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 கிராமோட ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 13,600 அந்த மாதிரி வரும் கரெக்டாக 2 கிராம் இருந்துச்சுன்னா. அப்புறம் இந்த ஒரு பீஸும் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெகுலர் மாதிரி பீஸ் இல்லாமல் பாருங்கள், இல்லை ஒரு சூப்பரான டிசைன் தானே இது. மேலே ஒரு 3 பேலெல்லாம் கொடுத்து வெயிட் பாருங்கள். இதோட 2,380 அந்த மாதிரி வருது. 2.5 கிராம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன்ல 16,900 போல் வரும். 100 மில்லி கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். பேலில் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் 2 பீஸ் தான் நினச்சேன், ஆனால் மொத்தம் 2 3 4 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிற பேலில் மட்டும். பாருங்கள், இது எல்லாமே பேலு தான். இப்போ இவ்வளோ பீஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் தேடி வரும்போதே இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கோங்க, இது சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் டெய்லி வேறு, நீங்கள் எவ்வளோ வருஷம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. உள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு ஸ்டோன் வந்து டைமண்டோட ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டோன் தான் உள்ள கொடுத்துருக்கு, ஆனால் அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஜொலிக்குது. ஒரு டைமண்டு, பக்கா ஒரு டைமண்டை பார்க்குற மாதிரி இருக்குது. இதோட வெயிட் பாருங்கள், 2.5 கிராம் தான் வருது. இல்லை சூப்பராக இருக்குல்ல, 2.5 கிராமுக்கு. 2.5 கிராம்னு இல்லை, 2,400 தான் இருக்குது. 2.5 இருந்தால் தான் 16,900 வருது. அப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பு ஸ்டெட்ஸ் வந்திருக்கு இந்த வாட்டி பாருங்கள். இந்த ஒரு கிறிஸ்டல் எல்லாம் கொடுத்து நம்ம ஒரு நெக்லஸ் எல்லாம் காமிச்சல, அந்த மாதிரி ஒரு ஷேடு வருது. அதுக்கு மேட்சிங்காக இது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேட்சிங்காகவும் நான் எடுத்துகிட்டு வரல. நம்ம மேட்ச் வேணால் பண்ணலாம் பாருங்கள். மொத்தமாக இது வேணால் ஒரு மேட்ச் பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை கரெக்டாக ஒரு சூட் ஆகுதில்ல அவரோட பார்க்கும்போது. இந்த கம்மலோட வெயிட் பாருங்கள்,
இதில் எல்லாமே ஸ்டோன்லெஸ் வரும் உங்களுக்கு 2.25 கிராம் வருது. ஒரு 2.5 கிராம்க்கு ஆவரேஜ் போட்டாலும் ஒரு 16,900 வரும். ஸ்டோன்லெஸ் எவ்வளோ வரும்னு தெரியல, ஒரு 100 மில்லி அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு ஹேங்கிங்கோட கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, கீழே ஹேங்கிங் இருக்குது. மோல்டிங் டைப்பு தான், காஸ்டிங்கில் 2.25 கிராம் வருது. ஆனால் நல்லா இருக்குது, அந்த வெயிட் இருந்தாலும் அந்த பீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 3 கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 20,200 போல் வரும். 3 கிராம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து வேறு என்ன பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய டைப் ஸ்டெட் பாருங்கள், பெரிய உங்களுக்கு நல்ல பெரிய ஃபேஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகும் பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக ஒயிட் பேல் எல்லாம் வச்சுட்டு 4,530 4.5 கிராம் வருது. ஆனால் பேல் லெஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ரேட்டு அப்படின்னா ஒரு 29,500 போல் வரும். இந்த பீஸ் அப்படி எடுத்துச்சுன்னா 29,500. ஓகே, இந்த பீஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த பீஸ் ஒன்று பாருங்கள், பவிழத்தில் கொடுத்துருக்கு. பவிழம் நம்ம இதுக்கு முன்னாடி பேல் வச்சு ஒன்று பார்த்தில்ல, அதே மாதிரி பவிழம் வச்சு பண்ணியிருக்குது. சூப்பராக இருக்குது. பவிழம்னா கோரல், பேலுனா முத்துன்னு நம்ம சொல்கிறது தான் பேல். இந்த பவிழம் கோரல். இதோட வெயிட் பாருங்கள், 300 வருது. 300 இல்லை, 3 கிராம் வருது. 3 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 20,200 வரும். ஆனால் உங்களுக்கு இதில் ஸ்டோன்லெஸ் வரும். ஓகே, அப்புறம் காஸ்டிங்கில் ஒரு பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இது. ஹார்ட் வந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். வெயிட் வந்து 2.240 மில்லி வருது. 2.25 கிராம். 2.5 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 16,900 வரும். ஆனால் 2.5 கிராம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப கம்மியான இதுதான். அப்புறம் நம்ம அந்த ஜே டைப்பு வரிக்காய் டைப்பில் கம்மல் காமிச்சல, அந்த டைப்பில் இதில் ஒரு 2, 3, 4 பீஸ் இருக்குது. 2,360. 2.5 கிராம்னு வைங்க, ஒரு 16,900க்கு உள்ளே வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், செயின் ஹேங்கிங் 5-6 பீஸ் இருக்குது இதில். ஏன்னா நான் எப்போதும் சொல்கிறேன்ல, சில பீசஸ் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் அது நல்லா மூவிங் ஆகும் அப்படின்னு. அப்போ நம்ம அது ஒரு 5 பீஸ் 6 பீஸு எக்ஸ்ட்ராவே எடுப்பேன். இது 2.5 கிராம் வருது கரெக்டாக. இதோட கரெக்டான ப்ரைஸ் தான் நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த அந்த 16,900ன்னு சொல்கிறது இதோட ப்ரைஸ். ஏன்னா கரெக்டாக 2.5 கிராம். இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் அதே வெயிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே தான் வருது, 2,470 2.5 கிராம் வருது. 16,900 ரேஞ்சு தான் இதுவும். அப்புறம் வேறு என்ன நம்ம பார்க்கலான்னா, இது பாருங்கள், ஒயிட்டில் ஜிமிக்கி நிறைய பீஸ் இருக்குது இதில். ஒயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியும் காமிச்சிருக்கு, ஒயிட்டு பேல் எல்லாமே காமிச்சிருக்கு. ஓகே, பேல் இந்த மாதிரி இருந்துச்சுல்ல, இந்த ஒயிட்டில் வருது. ஒயிட்டில் இனியும் இருக்குது. இது பேல். ஓகே, இதோட வெயிட் ஆவரேஜ் பார்த்தா எல்லாமே ஒரே வெயிட் தான் இருக்குது. 3.5 கிராம் போல் வருது. ஸ்டோன் வெயிட் வரும் உங்களுக்கு ஒரு 21 3.5 கிராம் 3,400 வருது இல்லை வெயிட்டு. 3,400 வரும்போது நான் ஒரு ஆவரேஜ் ரேட் சொல்கிறேன், ஒரு 22,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸ்டோன்லெஸ் போக தான் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த பீஸு அதே தான், 2,730 வருது, விட்டுருங்க. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இந்த கலர் ஸ்டோனோட கலர் பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட் ஒரு பீஸ் காமிச்சிருந்தேன் நினைக்கிறேன் உங்களுக்கு, ப்ளூ கலரில் இந்த ஒரு ஷேடு. ஓகே, அப்புறம் அதில் ஒரு ஷேடு கூட இருக்குது, ஒயிட் ஷேடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது நம்ம ஒரு கம்மல் ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு நெக்லஸ் பார்த்தேன்ல, இந்த நெக்லஸுக்கு மேட்சிங்காக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு நெக்லஸ் வச்சுருந்தேன் பாருங்கள், இந்த பீஸ் இல்லை சூப்பராக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ், நெக்லஸோட ப்ரைஸ் தனியாக சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் செட்டாக கூட இந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக சூட் ஆகும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 2,790 வருது. இதிலும் 7 லெஸ் வரும். 2,760 இல்லை, 2,760க்கு தான் கரெக்டாக எழுதி வைக்கல. 2,760 ஆவரேஜ் ஒரு 17,500 அந்த மாதிரி வரும். ஆவரேஜ் சொல்கிறேன். அதில் ஒரு 10,200 500 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வரலாம். நான் சொல்கிறேன் இல்லை, ஸ்டோன் ஐட்டம் ஆகும்போது நமக்கு கரெக்டாக அது சொல்ல முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அப்புறம் இது பாருங்கள், ஜிம்கியில் இந்த கலர் பார்க்கல, இந்த க்ரீன் கலர் மாதிரி பாருங்கள். க்ரீன் இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு லைட் க்ரீன் மாதிரி தான் வரும். 2,800 வருது. அதே தான் வருது ஆவரேஜ் பார்த்தா. ஒரு 17,500 17,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் இந்த ஜிமிக்கி பாருங்கள்,
இல்லை ஜிமிக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்மலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இது ஒன்றும் ஸ்பீடாக பார்த்துட்டு 700 மில்லி வருது. ஒரு 5200 ரேஞ்ச் வரும். இது டக்குன்னு ஒன்று காமிச்சிட்டு போகிறேன். நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு இதில். அப்புறம் இதை பாருங்கள், ஒயிட்டில் ஒரு இது கொடுத்த மாதிரி. இது கொஞ்சம் வெயிட் வரும்னு நினைக்கிறேன். 1.5 கிராம் தான் வருது. நான் 2 கிராமாவது வரும்னு நினச்சேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. 1.5 கிராமுக்கு 1.5 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு 10,250 வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 700 மில்லி. நம்ம சொன்னல 5200 ரேஞ்ச் வரும். இதுவும் வந்து ஒரு பாருங்கள், இந்த சைடு ஒரு பிளெயினாக கொடுத்து சென்டரில் வந்து ஸ்டோன் எல்லாம் வச்சுருக்கு. இது ஒரு 5200 ரேஞ்ச் வரும். ஓகே, இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ரேட். ஒரு சின்ன வேரியேஷன் வரும். 10-200 டிஃப்ரென்ஸ் வரலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். நான் உங்களுக்கு தனித்தனி ரேட் சொல்லும்போது லேட் ஆகும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இது 790 மில்லி 800 மில்லி போல் வருது. ஒரு 5600 போல் வரும். ஏன்னா ஒவ்வொரு வெயிட்டும் சின்ன வேரியேஷன் தான். 30 மில்லி 50 மில்லி 100 மில்லி தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பீஸும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது காதில் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். காஸ்டிங் டைப் மோல்டிங்லலாம் இந்த வெயிட்லாம் கண்டிப்பாக கம்மல் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதுவும் 800 மில்லி ரேஞ்ச் வருது. 800 மில்லினா ஒரு 5800 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. இது பாருங்கள், பேல். இது நாஸ்பின் கிடையாது, கம்மல் தான். இதை திருகு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நாஸ்பினுக்கு இந்த மாதிரி திருகு வராது. ஓகே, குட்டி திருகு தான் வரும். ஆனால் இது பெரிய திருகு தான். இதோட வெயிட் உங்களுக்கு 860 மில்லி வருது. இதில் டேக் இருக்குது. 860 மில்லினா ஒரு 750 மில்லி தான் கோல்டு வெயிட் வரும். பேலோட வெயிட் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு 5500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதை பாருங்கள், எல்லாமே ஒரு 5000க்குள்ளே வர பீசஸ் தான். நிறைய பீஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாமே ஒரு 5000, 5500, 5000, 4800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த பீஸ் பாருங்கள், வெயிட் பாருங்கள், 660 மில்லி தாங்க வருது. 4900 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இதை பாருங்கள், இதுக்கு எல்லாமே எப்படி வேஸ்டேஜ் அப்படின்னா, ஒரு 500 மில்லியிலிருந்து உங்களுக்கு ஒரு 1 கிராம் வரைக்கும் 200 மில்லி வேஸ்டேஜ் போடுவாங்க. மினிமம் வேஸ்டேஜ்னு சொல்லுவேன். அது மினிமம் 200 மில்லி. அதோட கணக்கு சொல்லணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் காஸ்ட்டே எங்களுக்கு ஒரு 100 மில்லி போகும். 100 மில்லி நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளோட ஒரு ப்ராஃபிட் மாதிரி போடுவாங்க. ஓகே, இது 720 மில்லி வருது. அதே தான் வரும் உங்களுக்கு ஒரு 5200 ரேஞ்ச் தான். அப்புறம் இதில் எல்லாமே பாருங்கள். ஓகே, இதுவும் அதே தான் 5000 ரேஞ்ச் வரும். இது ஒரு 5000 ரேஞ்ச் வரும். இதில் 450 மில்லிலும் இருக்குது. ஏன்னா 450 மில்லி வரும்போது உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் இப்போ ஆவரேஜே எல்லாமே 600 மில்லி வருது. ஓகே, ஒரு 5200, 5000 அந்த மாதிரி ரேஞ்சு. இதுவும் பாருங்கள், ஃபுல் ஒயிட்டு ஆஃப், பாதி வந்து கோல்டு, பாதி வந்து ஒயிட் ஸ்டோனு, ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். இது எல்லாமே ரொம்ப கம்மி வெயிட்டு. 500 மில்லி தான் இருக்குங்க. 4200 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இந்த பாருங்கள், டபுள் கலர் அப்படின்னா சைடில் ஃபுல்லாக கோல்டு, சென்டரில் மட்டும் ஒயிட் வரும். 700 மில்லி போல் வருது. அதே தான் 5200 போல் வரும். இந்த பீஸ் பாருங்கள், இதோட வெயிட் வந்து 740. அதெல்லாம் ஆவரேஜ் இதுதான். 4200 இருந்து ஒரு 5200, 5500 வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு நீங்கள் காதில் போட்டு பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 கிராம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இதுவும் வந்து டெய்லி வேர், ஏன்னா காஸ்டிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால டெய்லி வேர் நீங்கள் பண்ணலாம், டேமேஜ் வரதுக்கு சான்ஸே இல்லை. 4650 தான் வரும் இது. அப்புறம் இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து ஸ்டெட் மாதிரி இல்லாமல் ஒரு நீளமாக கொடுத்துருக்கு. 4 ஸ்டோன் அண்ட் மோஸ்ட் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் ஆகும். இன்றைக்கி நான் காமிச்ச மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ், அதுவும் இந்த லாஸ்ட் டைமில் இப்போ காமிச்சு இந்த ஸ்டெட்டு, இந்த ஹார்ட் டைப்பில் வர்றது எல்லாமே சூப்பராக செட் ஆகும். அப்புறம் இது வந்து எல்லோரும் போட மாட்டா, ஆனால் பாருங்கள், கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டோன் வச்சுருக்கு பாருங்கள், டைமண்ட் மாதிரி இருக்குங்க ஸ்டோனு, மின்னுது பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு 4200 6000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது.
ஓகே, இது பாருங்க. அப்புறம் இந்த பீஸு, ஏன்னா இதே வந்து இந்த 600 மில்லியிலிருந்து ஒரு 700 மில்லி 750 மில்லி வரைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் அப்படின்னால இல்லை, நிறைய பீசஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைனும் இருக்குது. இது நம்ம பேரில் அப்போ காமிச்சிருந்தில்ல, அதில் ஒரு பீஸ் கூட இருக்குது. அந்த பீஸு 700 மில்லி அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தது, 750 மில்லி அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து 750 மில்லினா உங்களுக்கு ஒரு 5500 வர மாதிரி ஒரு ஐட்டம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இனியும் லைக் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம காமிச்சது எல்லாமே. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போது நம்ம என்ன சொல்கிறது 1 மில்லியன் ஆயிருந்திருப்பேன். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை கூட ஒன்று தட்டி விட்டுச்சு அப்படின்னா அதுவும் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சேரும்ல நம்ம வீடியோ. இந்த பாருங்கள், ஜிமிக்கி ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி, மேலே ஸ்டோனு, கீழே வந்து ஒரு லைன் அப்படியே ஸ்டோன் வச்சுருக்கு. வெயிட் வந்து பார்த்துச்சு அப்படின்னா 1.75 கிராம் வருது. ஏன்னா குட்டி ஜிமிக்கியாக இருந்தால் கூட அந்த ஸ்டோனு எல்லாமே சேர்ந்து டோட்டலாக வரும்போது சின்ன ஒரு வெயிட் வேரியேஷன் வருது. 1.820 வருது கரெக்டாக. 2 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 13,600 வரும். அப்புறம் இதெல்லாமே இப்போ நம்ம காமிச்சு பேசுதே தான். நான் இதுக்காக மறுபடியும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் கூட ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அந்த ஜிமிக்கி வர்றது எனக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஜிமிக்கி கொடுத்துருக்கு, கீழே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. 2 கிராம் வருது, 2 கிராம் வருது, ஒரு 13,500 600 அந்த மாதிரி ரேஞ்ச். இதெல்லாம் நம்ம காமிச்சது தான். இதெல்லாம் 1 கிராமோட பீஸு. ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க, 1 கிராம் தான் வருது பாருங்கள். 1.120 எல்லாமே அந்த பட்ஜெட் தான் வரும், 1 கிராம். இதுவும் வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் போல், ஜிமிக்கி இல்லாமல் சின்ன ரவுண்டு ஹேங்கிங் கொடுத்துருக்கு. இதோட வெயிட்டும் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் அதே தான், ஒரு 1.320. அப்புறம் இது வெயிட்டு ஸ்டோன் ஜிமிக்கியில் இப்போ நம்ம காமிச்சல அந்த ஜிமிக்கி இல்லாமல் வேற ஒரு டைப் ஜிமிக்கி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி காமிச்சேன், நீளமாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து ஓகே. இதோட வெயிட்டும் பார்த்துச்சு அப்படின்னா அதே தான், ஒரு 1.75 கிராம் அந்த மாதிரி தான் வருது. அப்புறம் இந்த ஒரு ஜிமிக்கி பாருங்கள், நல்லா இருக்குல்ல இது. வெயிட் வந்து 2 கிராம். அப்புறம் இது பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த கம்பியிலே ஃபினிஷ் பண்ணியிருக்கு, ஜெட் டைப்பில் இந்த கம்பி ஒர்க். இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி டைப். இதோட வெயிட் பாருங்கள், இதுவும் வரும் 2 கிராம், 1,970 அந்த மாதிரி வருது. ஓகே, அப்போ இன்றைக்கி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன். இதுவும் பாருங்கள், இந்த ஒரு பீஸும் நல்லா தான் இருக்குது. வெயிட்டு கம்மி தான், அது 1,390. அப்போது லைட் வெயிட்டில் இன்றைக்கி நம்ம ஸ்டிட் கலெக்ஷன்ஸு, இயரிங்கு, நெக்லஸ்ஸு, எவரேஜ் எல்லாமே மேக்ஸிமம் இன்னும் 4 கிராமுக்கு மேலே இருக்கிற ஒரு பீஸ் கூட நான் இன்றைக்கி காமிக்கல. 4 கிராமு விட்டுரு, ஒரே ஒரு இயரிங் மட்டும்தான் 4 கிராம். 3 கிராமுக்கு கீழே இருக்கிற ஒரு பீஸ் கூட காமிக்கலன்னு சொல்லுறது கரெக்டாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.